செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி. சிரம்பான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பங்காரு அடிகளார் ஓம் சக்தி மன்றம் 24வது ஆண்டாக ஆடிப்பூர ஆன்மீக பால்குட பெருவிழாவை மிக விமரிசையாக நடத்தி முடித்தது. அம்மன்ற தலைவர் சக்தி கிருஷ்ணன் தலைமையில் இங்கு லாபு 10வது மைல் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் மலேசிய மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி அறப்பணி இயக்கத்தின் தேசிய தலைவர் ஓம் ஸ்பா தியாகராஜன் முன்னிலையில் நெகிரி செம்பிலான் மாநில வீடமைப்பு ஊராட்சி மற்றும் போக்குவரத்து அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் மற்றும் சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணா ஆகிய இருவரின் சிறப்பு வருகையோடு இப்பெருவிழா அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. மேலும் அன்றைய தினம் சிறப்பு வருகையாளர்களான ஓம்ஸ் தியாகராஜன், அருள்குமார், குணா மற்றும் கிருஷ்ணன் ஆகியோர் அம்பாளுக்கு பால் செலுத்தி தங்கள் பக்தியை நிறைவேற்றினர். 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் ஏந்தியவாறு சுமார் 1 கிலோமீட்டர் நடைப்பயணத்துடன் இங்கு ஆதிபராசக்தி நாகம்பாளுக்கு தங்கள் வேண்டுதல்களை முன்வைத்து தங்கள் கரங்களால் பால் அபிஷேகத்தை நிறைவேற்றினர். இந்நிகழ்வில் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதேவேளை பக்தர்களை மகிழ்விக்கும் வண்ணம் பஜனை கச்சேரியுடன் பக்தி பாடல்களும் இடம்பெறவே தொடர்ந்து கல்வியில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு வெகுமதிகளும், வசதி குறைந்த இந்திய குடும்பங்களுக்கு மன்றத்தின் தான தர்ம திட்டத்தின் வழி அத்தியாவசிய பொருள் உதவியோடு அதிர்ஷ்ட குழு பரிசுகளும் வழங்கப்பட்டது. அம்மா ரொம்ப சக்தியானவங்க. நாங்க ரொம்ப படிக்க வேணாம். அம்மாவோட 6 மூல மந்திரம் போதும். நீங்க வேலைக்கு போகும்போது சரி, ஏதோ முக்கியமான காரியம் தான், அந்த மூல மந்திரம் படிச்சாலுமே போதும். சரிங்களா? நிறைய புத்தகங்கள்லாம் நம்ம படிக்க வேண்டாம். அவங்க சிறப்பான கூப்பிட்ட வேகத்துல வந்துருவாங்க. அதுக்கு முன்பு தலைவர் சொன்னது போல மழை ஆக இருந்தாலும் இவ்வளவு சக்திகள் அவங்க நேர்த்தி கடனை நிறைவு செய்வதற்கு இறைவன் வழிவிட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அது அம்மாவின் சக்தி என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே கடந்த காலங்களை விட இவ்வாண்டு சக்திகள் நிறைய பேர் பால்குடம் எடுத்திருக்கிறார்கள். உங்கள் நேர்த்தி கடன் நிறைவேறுவதற்கு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். இங்கு இந்த வட்டாரத்திலே நன்கு அறிமுகமான சேவையாற்றுகின்ற ஒரு மாண்புமிகு நம்மளோடு அமர்ந்திருக்கிறார். சற்று முன்பு ஆட்சிக்குழு உறுப்பினர் வேற விஷயமா இருக்கின்றனாலே அவர் புறப்பட்டார். இப்போ அவர் நம்மளுடைய குணா சக்தி குணா அவர்கள் இங்கு இருக்கிறார். அவர் தோழர் சக்தி குணா அவர்கள் இங்கு இருக்கிறார். நிச்சயமான தோழர் இந்த வட்டாரத்திலே இருக்கின்ற இந்திய மக்களுக்கு நிறைய செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்துக்கும் அவர் நிச்சயம் செய்து கொண்டிருக்கிறார், செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்படி நம்ம உட்கார்ந்தோம்னா அந்த இடம் ஒரு அமைதி, அதாவது ஒரு நல்ல ஒரு சிந்தனை, ஒரு அறிவியல் ரீதியான பார்வை, ஒரு நல்ல ஒரு இடம், அருமையான இடம். போனா அதாவது சக்திமார்கள் நீங்க அம்மாவை பார்க்க போனீங்கன்னா அம்மா அதாவது ஆண்டவரோட அழைப்பை ஏற்று அவர் போயிருக்காரு. ஆனா இப்பயும் நம்ம பக்கத்துல தான் அவர் இருக்கிறாரு. இப்பயும் நம்ம பக்கத்துல தான் இருக்கிறாரு. அவர் பக்கத்தில் இருக்கிற காரணத்தால இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த பூமி எவ்வளவு சூடா இருந்துச்சு, எவ்வளவு சூடு தெரியுங்களா? நான் கூட தோழர் அதாவது கிறிஸ்தவன் சொன்னா நாங்க சயின்ஸ் கிறிஸ்தவன் சொல்லுவோம். அப்போ அவர்கிட்ட சொன்ன தண்ணியை பத்தி அவருக்கு தெரியும். 5 லோஜி இருக்கு. நான் நினைக்கிறேன் இன்னும் 1 வாரம் மழை இல்லாம இருந்தா 2-3 லோஜி வச்சிருக்கும். அப்ப அந்த அளவுக்கு தண்ணி இல்ல. இன்னைக்கு பெய்ஞ்ச மழை அதை காப்பாத்திருச்சு. ஏன்னா இந்த சக்தி அந்த அம்மாவோட ஆசீர்வாதம். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.